கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய தயவு, அதுவும் அவருடைய அளவில்லாத தயவு. தயவுனா என்ன தெரியுமா? ஃபேவர்னா என்ன தெரியுமா? ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியவே தெரியாது, அவங்களுக்கும் உங்களை தெரியாது, ஏன்னே தெரியல, உங்களுக்கு அவங்க ஒரு உதவியை செய்வாங்க. அதுக்கு பேரு தான் என்னது? தயவு. நம்மளை பத்தி அவங்களும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்கள பத்தி நம்மளும் என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? அறிஞ்சிருக்க மாட்டோம். இந்த தயவு தேவனிடத்தில் அளவில்லாமல் இருக்குதாம். அவருக்கு பெயர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். அவர் பாவத்தை வெறுக்கிறவர் தான், ஆனா பாவியையோ அவர் என்ன செய்யறாரா? நேசிக்கிறார். இரக்கத்தோடு மனம் திரும்புவதற்காக, அவரை அணைத்துக் கொள்றதுக்காக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். அவருடைய அளவற்ற தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவரது ஆற்றல், அவருடைய வாழ்வு, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அவர் கொடுத்திருக்கிறதுக்கு பெயர் தான் என்னது தெரியுமா? கிருபை. அந்த கிருபையின் மூலமாக இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.